Before going this video, I convey one thing to my viewers. So IPL has completed 18 years. So April 18th, 2008, IPL was started. ஸோ ஒரு 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ ஐபிஎல் பார்த்தீங்கன்னா மெனி நம்ம நிறைய ஒரு எக்ஸைட்டிங் கேம்ஸ் பார்த்துருப்போம். அண்ட் தென் வி ப்ரொடியூஸ் ஐபிஎல் ஹேஸ் ப்ரொடியூஸ் ஸோ மெனி யங் டேலண்டட் பிளேயர்ஸ் டு த கண்ட்ரி ஆர் சம் அதர் எல்ஸ். ஸோ நிறைய ஒரு யங் டேலண்டட் பிளேயர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு ஐபிஎல். ஸோ இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்கு. ஒரு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நிறைய இயர் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட லெட்ஸ் கம்ஸ் டு த டுடேஸ் வீடியோ. அனதர் சோக்கிங் ஃபார் ஆர்சிபி அட் சின்னசாமி, 3 consecutive losses. ஸோ ஹோம் கண்டிஷன்ஸ் ஆர்சிபிக்கு வந்து ஒரு அன்ஃபேவராக தான் போயிட்டு இருக்குது இந்த ஒரு சீசனில். ஸோ பிபிகேஎஸ் அண்ட் ஒரு another dominating performance. So let's see the review of RCB versus PBKS. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours லேட்டுங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். 7:30 ஒரு ரெயின் எஃபெக்டிங் கேமாக தான் இருந்துச்சு இந்த ஒரு மேட்ச் பொறுத்த வரைக்கும். பெங்களூர் வி ஆல் நோ அபவுட். ஸோ எப்போது ரெயின் வரும் எப்போது இதுன்னே தெரியாது. பட் அந்த ஸ்டேடியம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அந்த க்யூரேட்டர்ஸோட ஒர்க்கிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு மேட்ச்க்கு ஈஸியாகவே கொஞ்சம் இதாகிற மாதிரியே இருக்கும். ஸோ லெட்ஸ் கம்ஸ் டு த பாயிண்ட். பார்த்தீங்கன்னா ஸோ டாஸ் வின் பண்ணி பிபிகேஎஸ் வந்து ஸ்ட்ரெயிட் அவே பவுலிங் அப்படின்னு சூஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு இந்த 14 overs கேம் ஆர்சிபி பிபிகேஎஸ் வந்து எனக்கு 2016 கேம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விராட் கோலி ஒரு பிரில்லியன்ட் 100 ஆல்மோஸ்ட் ஒரு 180 அந்த மாதிரி இது அடிப்பாங்க ஆர்சிபி. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் நான் இருந்தேன். பட் டோட்லி சேஞ்ச் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஒரு பர்டிகுலர் கேம் பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல் ஆர்சிபி பேட்டர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் பிபிகேஎஸ் பவுலர்ஸ். ஏன்னா எப்படி ஒரு 14 overs ஒரு பெரிய ஸ்கோர் போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா எவ்ரி ஆர்சிபி பேட்டர்ஸ் தே கோ ஃபார் த பிக் ஷாட்ஸ், தே கேட்ச் அண்ட் கான். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃப்ரம் ஸ்டார்டிங் ஆஃப் ஃபில் ஷாட்லேருந்து ஒரு நிறைய பிளேயர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக அதே மாதிரி தான் பெரிய ஷாட்ஸ்க்கு போய் தான் அவுட் ஆனாங்க. ஸோ விக்கெட் கண்டிஷன்ஸ் அந்த இதெல்லாம் பார்க்காம கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஆர்சிபி ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் பிளேயிங் லெவல்லே பார்த்தீங்கன்னா தேவதத் படிக்கல் ஸ்டார்டிங் 11ஸ்ல இல்லை. நம்பர் 3 தேவதத் படிக்கல் தான் இதுக்கு மேலே ரீசெண்ட் மேட்சஸ்லாம் ஆடி இருக்காரு. ஸோ இந்த ஒரு கேம் தேவதத் படிக்கல் இல்லாத ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் ஆர்சிபி. அட்லீஸ்ட் இம்பேக்ட் பிளேயர்லையாவது கொண்டு வந்தேன். அட்லீஸ்ட் அந்த இம்பேக்ட் பிளேயர் இதுலேயும் கொண்டு வரல. ஐ திங்க் அது பெரிய ஒரு பிளண்டர் பண்ணாங்க ஆர்சிபி இந்த ஒரு கேம் பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரகிளிங் இன்னிங்ஸாக தான் இருந்துச்சு ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 41-7 அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆர்சிபியோட அந்த ஒரு ஸ்கோர் கார்டு பார்த்த வரைக்கும். ஸோ ஒரு மாதிரி அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு இதில் தான் லைக் டிம் டேவிட் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ஆர்சிபி டீமுக்கும் சரி, லைக் ஹோம் ஃபேன்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் சரி ஒரு கொஞ்சம் ஒரு ப்ராமிசிங் கொடுத்தாரு. ஒரு பிரில்லியன்ட் ஒரு 50, அந்த ஒரு 50 தான் என்ன சொல்கிறது, ஆல்மோஸ்ட் ஆர்சிபி வந்து ஒரு டீசென்ட் ஸ்கோர் புட் பண்ணி வச்சுருந்த 14 overs கேம் இதில். ஸோ ஒரு 95 அப்படின்னு இது பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் ஓவரில் இப்போ ஒரு 3 sixes. ஸோ அந்த இதெல்லாம் பார்த்து டிம் டேவிட் இதில் ஸோ 95 for 9 இன் 14 overs ஆர்சிபி அவங்க ஸ்கோர் இது பண்ணாங்க. இன் ரிப்ளை பிபிகேஎஸ் கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட் 2 overs கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளிங் ஸ்டார்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிபிகே பஞ்சாப் கிங்ஸ் பேட்டர்ஸும் கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஃப்ளரிஷிங் ஸ்டார்ட் ஒரு மாதிரி ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஜோஷ் ஹேசில்வுட் ஒரு பிரில்லியன்ட் பவுலிங் ஸ்பெல்லாக இருந்துச்சு இந்த ஒரு கேமில். அப்பார்ட் ஃப்ரம் ஹேசில்வுட் கொஞ்சம் அதுக்கப்புறம் பெருசாக யாருமே பண்ணல. ஒரு 3 for 14 இன் 3 overs. ஸோ ஜோஷ் ஹேசில்வுட்டும் ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி கேம் சேஞ்சர் மாதிரி தான் இருந்தார். லைக் அன்ஃபார்ச்சுனேட்லி தட் பர்ஃபார்மன்ஸ் ஹஸ் கோஸ் இன் வெயின். ஸோ பிபிகேஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 11 balls பேர் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க. ஸோ நெஹல் வதிரல் லாஸ்ட்டில் அந்த அடித்த ஒரு 29 runs அது வந்து ஒரு மாதிரி பிபிகேஎஸ்க்கு அந்த விக்ட்ரி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஆர்சிபிக்கு இது வந்து அனதர் டிஃபீட் அட் ஹோம். அவேல வந்து கொஞ்சம் நல்லாவே ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆர்சிபி. பட் ஹோமில் அந்த மாதிரி ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஆர்சிபி பொறுத்த வரைக்கும்.
ஸோ இன் ரிமைனிங் 4 கேம்ஸ் இருக்குது. அந்த 4 கேம்ஸில் அவங்க வந்து எப்படி கம்பேக் பண்ணி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பிபிகே ஸ்கோர் அனதர் பேக் டு பேக் விக்ட்ரி. ஸோ கேகேஆர் ஸோ லோவஸ்ட் ஸ்கோர் எவர் இன் ஐபிஎல்ல டிஃபெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேம் பிபிகே ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ஷனில் இருக்காங்க பிளே ஆஃப் ரேஸில். ஸோ ஆர்சிபிக்கு அகெயின் சண்டே பார்த்தீங்கன்னா பிபிகேஸோட முலான்பூரில் ஆடுறாங்க. ஸோ அதில் வந்து ரிவெஞ்ச் இருக்கிறனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆர்சிபிக்கு திங்க் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. இன் ஹோம் கண்டிஷன்ஸ் அவையில் பொறுத்தவரையும் கொஞ்சம் ஒரு மாதிரி கில்லியாக தான் இருக்காங்க. லைக் ஹோம் கண்டிஷன்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ அதை சரி பண்ணிட்டா ஆர்சிபிக்கும் பெட்டர் சான்ஸ் டு இன் டு த பிளே ஆஃப்ஸுங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன்.